நடைபெறுகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீண்ட நாள் எதிர்கால வாழ்வாதார கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கான அறிவிப்பு இதில் இடம்பெற செய்ய வேண்டும். அதோடு அல்லாமல் 2009 இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடை களைய செய்ய வேண்டும். 12,000 பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும். பல துறைகளில் பணியாற்றுகின்ற, அதாவது ஆதிராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றுகின்ற, அதாவது சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும். சென்ற ஆட்சியாளர்கள் நிறுத்தப்பட்ட ஈட்டிய உறுப்பு ஒப்படைப்பு ஊதியத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற செய்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றீர்களோ, அதாவது சென்ற ஆட்சியாளர்கள் நிறுத்தப்பட்ட அகவிலைப்படியை மீண்டும் வழங்கினீர்கள். சென்ற ஆட்சியாளர்களால் புறந்தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 5000 அரசுடைய ஆசிரியர்களை சிறையில் அடைத்து பணியிட நீக்கம் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து பணியிட மாற்றம் செய்து பந்தாடினார்கள். அத்தனையும் ரத்து செய்து போராட்ட காலத்தை பணிக்காலமாக அறிவித்து பணப்பலன்களை வழங்கினீர்களோ, அதே போன்றுதான் நீங்கள் இந்த கோரிக்கையும் நிறைவேற்றினால் காலத்திற்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள், என்றென்றும் நன்றி கடன் பட்டவராக இருப்பார்கள் என்று தெரிவித்து இந்த அத்தனை கோரிக்கைகளையும் இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்றி தர வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றேன்.